வணக்கம். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பண்ணைக்குள்ளே வரோம். அதாவது வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு 3 நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பண்ணைக்குள்ளே வரோம். இன்றைக்கான ஈல்டை வந்து பிடிச்சிருவோம். அதாவது இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அந்த சேலஞ்ச் வீடியோவில் இது இது 4வது நாள். அதாவது 24ஆந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி 27. 4 நாளாக ஸ்டார்ட் பண்ணி போட்டுருக்கோம். 2 நாள் வந்து நம்ம வரல. அதாவது தம்பி நம்ம வெளில போயிருந்தோன்னா தம்பியை பற்றி நமக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்ருந்தாரு. அந்த சேல்ஸுமே ஆல்ரெடி நேற்று நைட்டு போட்டாச்சு. 2 நாள் வீடியோவும் கம்பேர் பண்ணி ஒரே நாளில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து தினமே போட்டுட்ருப்போம். இது இன்றைக்கான ஈல்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான இன்கம் லாஸ்ட்டில் அதையும் போட்டுடலாம். இதில் வந்து எல்லா நாளுமே பறிக்கிற பேக்கெட்ஸ் எல்லாத்துக்குமே இன்கம் வந்துடுமா கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அதாவது ஒரு சிலது ரிட்டர்ன்ஸ் வரும், அதையும் நம்ம காட்ட தான் போகிறோம். ஆனால் இப்போதைக்கு இந்த 3 நாள் வரைக்கும் எந்த ரிட்டர்ன்ஸும் வரல. இன்றைக்கும் மேபி வரல. ஏன்னா வந்ததே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. நம்ம தொடர்ந்து பேக் போடலை. லாஸ்ட்டாக போட்டதோடு சரி. இப்போ கூட ரீசெண்டாக தான் போட்டிருக்கோம். அதனால் அந்தளவுக்கு ஈல்டு வரல. வரதில் போய் கொடுக்குறத எல்லாமே சேல் ஆகிடும்னு சொல்ல முடியாது. அதிகமாக சப்போஸ் வர பார்த்து சேல்ஸ் நின்று ரிட்டனும் வரலாம். அதனால் வர ஈல்டு மொத்தமே சேல் ஆகி நமக்கு அமௌண்ட் வந்துடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணணும்னா நம்மளாக இறங்கி ஃபீல்டில் இறங்கி லோக்கல் சிஸ்டம் பண்ணணும். அந்த ப்ராசஸும் காட்டுறேன். இது இன்றைக்கான ஈல்டு வந்து ஒரு கிலோவுக்குள்ளே தான் வந்துச்சு. அதாவது 800 கிராம் 4 பேக்கெட் தான் வந்திருக்கு. இது ஓகே தான். நான் தொடர்ந்து கண்டினியூவாக போட்டு ஷெட்டை ஃபில் பண்ணி வச்சுருந்தேன்னா ஒரு 3 4 கிலோ பக்கம் கூட வரும். அது இல்லாமல் இது வெயில் காலன்றதுனால இதுதான் வந்துச்சு. போன வீடியோவில் வந்து நம்ம அமௌண்ட்டை காட்ட முடியல. அதாவது அது அக்கௌண்ட்டில் வந்ததுனால காட்ட முடியல. இன்றைக்கி அக்கௌண்ட்லேருந்து எடுத்தாச்சு. அது 3 நாள் அமௌண்ட்டு 25, 26, 27 இன்னையோட சேர்த்து. 3 நாள் சொல்கிறீங்க, வெறும் வந்து 610 ரூபா தான் வந்திருக்குன்னா அவ்வளோதான். நம்ம வந்து எதையும் மறக்கலை. அவங்க வந்து பறிச்சதுலேருந்து சேல் பண்ணி எவ்வளோ வந்துருக்கு சேல் பண்ணுற வரைக்குமே காட்டிட்டு தான் இருக்கும். அதாவது இந்த மாதம் எவ்வளோ இது வரைக்கும் இதுலேருந்து வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே நான் எடுக்கலை. வரதை அப்படியே எடுத்து வச்சுட்டு கடைசியாக அந்த எவ்வளோ செலவு பண்ணது அதுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து அப்படியே அன்னன்னைக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்றதை மட்டும் எடுத்து வச்சுப்போம். அதாவது நானுமே அதை கவுண்ட் பண்ணலை. நானுமே எப்படின்னா உங்களுக்கு காட்டுறப்ப மட்டும்தான் இன்னும் இவ்வளோ வந்திருக்குது மட்டும்தான். அதுக்கு அடுத்த நாள் நானுமே அதை எடுத்து பார்க்கல. நானுமே லாஸ்ட்டாக தான் அந்த இதை முடிக்க பார்த்து வீடியோ போட பார்த்தா நானுமே கவுண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் அதில் பார்த்து தான் எவ்வளோ இதில் செலவு பண்ணது, அதில் மீதி இருக்கிறது எவ்வளோ, அதை யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிவ்வே மாதிரி கொடுக்குறது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்படி தான். ஏன்னா நான் முன்னாடியே கணக்கு பண்ண போகிறதும் இல்லை. அதனால் ஃபுல்லாக பார்த்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக சேல்ஸை பற்றி கேட்குறீங்க. சேல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். அதாவது நாம் தான் டேரெக்டாக எந்தெந்த கடைக்கு போகணுன்னு முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்கள் ஒன்ஸ் தெரியலனா வீடியோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். சேல்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவுமே இருக்குது நமக்கு. சேல்ஸ்னு கமெண்ட் வருது. ஏன்னா சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். யாருமே வந்து ஹோல்சேலுக்கு போகாதீங்கன்னு முக்கால்வாசி சொல்லியாச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் யாரும் அதிகம் ஃபஸ்ட்டில் பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் வந்து லோக்கலில் சேல் பண்ணுங்கள். அது எப்படி சேல் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பேக்கிங் அப்புறம் அது ரிலேட்டடாக வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறேன். ஓகே, இப்போ இதையும் எடுத்து அது கூட வச்சுருவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ரீசெண்டாக போயிருந்தோம் இல்லைங்களா வெள்ளியங்கிரி மலை, அதை பற்றின ஒரு விளாக் மாதிரி எடுத்திருக்கோம். ஆனால் அது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே எவ்வளோ ஸ்கேம் இருக்குன்ட்டு. ஸோ அதை பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனலோட கண்டென்ட் வந்து நம்ம ஃபுல் காளானை பற்றி பார்க்குறதுக்கு மட்டுமே ஓப்பன் பண்ணுது. இது போடலாமான்னு தெரியல. ஆனால் அங்கே நடக்கிற ஸ்கேமே அங்கே அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, டக்குன்னு கிளம்பி போயிட்டோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே அவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. எதுவுமே வந்து வெளியில் தெரியல. அதாவது அங்கே போய் சாப்பாடாகட்டும், எந்த ஒரு பொருளுமே வந்து அவங்க எம்ஆர்பியோட அவ்வளோ ரேட்டு, அது பொருள்னு மட்டும் இல்லை எல்லா இதுலேயுமே அவங்க ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் அங்கே போக போகிறீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா மற்ற கோயில்கள் மாதிரி இல்லை. அங்கே எல்லாமே நீங்கள் எப்படா ஏமாந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிடிங்கிட்டு விட்ருவாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. நாங்கள் போனதுலேருந்து போய் அங்கேருந்து வெளியில் வர வரைக்குமே ஒரு இடத்த விட எல்லா இடத்துமே ஏமாந்துட்டு தான் வந்தோம். அது எங்களுக்கு தெரிஞ்சே ஏமாந்துட்டு வந்தோம்.